கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த கடைசி ஓய்வு நாளில் உங்களை சந்திக்கும்படி தேவன் எனக்கு பாராட்டின மிகப்பெரிய கிருபைக்காக முதல்ல தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த சதீஷ் பிரதர் ஐயாவுக்கும் சிஸ்டருக்கும் என் மனதான வாழ்த்துகளையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளில் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி ஒரு விஷயம் செய்ய வேண்டும். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பன் ஏகவாதேவனே ஏசப்பா, இந்த ஓய்வு நாளில் தகப்பனே உண்மை நாங்கள் ஆராதிக்க நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு தந்த அந்த சுகத்திற்காகவும் பலத்திற்காகவும் கிருபைகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அப்பா, இன்று உங்களுடைய வார்த்தைக்காக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீர் என்னை மறைத்து அவர்களோடு இடைப்பட்டு தகப்பனே ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுக்கு தேவையான சமாதானங்களையும் கிருபைகளும் தந்ததையும் உதவி செய்யும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன்னு சொல்வது போல அப்போ அவர்களை பார்த்து என் கண்கள் ஈரெடுத்தது தகப்பனே நீர் எங்களுக்கு ஒத்தாசைகளை தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தும்படியாக நான் கேட்கிறேன். இதனால் முழுவதும் நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வழிநடத்தும் நீர் பெருமாள் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்று தியானத்திற்கு நம்ம ஆரம்பமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் சங்கீதம் 121 சங்கீதம் வசனம் 1. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், அக்கா மட்டும் வாசிக்கலாம். எங்கிருந்து ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வரலாம் சொல்லல, அப்போ இந்த சங்கீதக்காரனுடைய விசுவாசம், அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். இந்த சங்கீதத்திற்கு ஒரு பேர் இருக்கு. அது என்ன பேர்? அது பசங்க முன்னாடி போட்டு போறாங்க, ஆரோகண சங்கீதம். ஆரோகண சங்கீதம்னா என்ன? இந்த 120 சங்கீதத்துல இருந்து 134 சங்கீதம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இது ஆரோகண சங்கீதம் கொடுத்திருப்பாங்க. இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? The Song of Ascent. அசன்ட்னா ஏற்றம், ஏற்ற பாடல். ஏற்ற பாடல் தான் என்ன? இந்த சங்கீதம் எது அடிப்படையில் எழுதப்பட்டது? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரவேல் மக்கள் எங்க அடிமையா இருந்தாங்க? பாபிலோன் தேசத்துல அடிமையா இருக்காங்க. கோராஸ் ராஜா காலத்துல என்ன பண்ணுறாங்க? விடுதலையாக்கப்பட்டு மீண்டும் அவங்க எங்க வராங்க? ஜோர்தானுக்கு யூதேயாவுக்கு வராங்க. அங்க மீண்டும் என்ன பண்ணிக்கிறார்கள்? சாலமோன் கட்டின ஆலயத்தை மீண்டும் புதுப்பிக்கிறார்கள். இப்போ இவங்க என்ன பண்றாங்க? அதை புதுப்பிச்ச ஆலயத்தை போய் தரிசிக்க போகிறாங்க. அப்போ இவர்கள் தேவனை அவர்கள் செய்த அற்புதங்களை சொல்லி அவர்கள் பாடிக்கொண்டு போற பாட்டு தான் இந்த 121 சங்கீதம். இது தாவீதால் எழுதப்படவில்லை, இன்னொரு சங்கீதக்காரனால் எழுதப்பட்டது. இதுக்கு பேர் யாத்திரை பாடல். அதாவது தேவன் அவங்க அடிமையா இருக்கிற இடத்துல கதறுகிறார்கள், அவர்கள் வானத்தை நோக்கி ஜெபிக்கிறார்கள். தேவன் என்ன பண்ணாரு? எங்களுக்கு ஒத்தாசை கொடுத்துருக்காரு, எங்க காலை தள்ளாட ஒட்டில் மீண்டும் எங்க என்ன பண்ணியிருக்காரு? எங்க தேசத்துக்கே திரும்பி வர செய்திருக்கிறார்கள் சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஆலயம் எங்க கட்டப்பட்டது? மலை மேலே கட்டப்பட்டது, மவுண்ட் ஜியோன் மேலே கட்டப்பட்ட ஆலயம். அது கொஞ்சம் அந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும். ஸோ இவர்கள் அதை பாடிக்கொண்டு போய் தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. அந்த ஆலயம் இருந்த வரைக்கும் அதை பாடிட்டு இருந்தாங்க. ரோமர் காலத்தில் அந்த ஆலயம் தகர்த்தப்பட்டது. கிட்டத்தட்ட 512 கிமு எழுதப்பட்ட பாடல். கிபி 70 வரைக்கும் என்ன பண்ணாங்க? இந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தாங்க. இதுதான் அவங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம். இதுதான் இயேசு என்ன சொல்றாரு? யோவான்ல 14:13 என் நாமத்தினாலே நீங்கள் எவை கேட்கிறீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படி நான் உங்களுக்கு செய்வேன். அப்போ நம்ம தேவனிடம் கேட்டா நிச்சயமா நமக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். எப்படிப்பட்ட ஒத்தாசை நமக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா வரும். ஒத்தாசை வரும். 3 விதமான ஒத்தாசைகள் தேவன் நமக்கு கொடுப்பார். ஒன்று, அவர் நேரடியாகவே நமக்கு என்ன பண்ணுவாரு? உதவிகள் கொடுப்பார். இன்னொன்று, தன்னுடைய ஊழியக்காரர்கள் யார் மூலியமாக நமக்கு என்ன பண்ணுவார்? உதவிகள் புரிவார். மூணாவது, உங்கள் கருத்தை கொண்டு உங்களுக்கு என்ன பண்ணுவார்?
உதவி செய்கிறார். அல்லேலூயா. மூணு காரியங்களே நம்ம வேத வாக்கியத்தோட நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல நேரடியாக தேவன் நமக்கு எப்படி உதவி செய்கிறார் என்பதை நம்ம வாசிக்க மார்க் 10ஆம் அதிகாரம் வசனம் 46 52 எடுத்து வச்சுக்கோங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. என்ன கதை? திமேயு மகனாகிய பர்திமேயு. இந்த பர்திமேயு யாரு? ஒரு குருடர். அவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? தெருவில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். இப்போ அந்த வழியை யார் போயிட்டு கொண்டு இருக்கிறார்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து போய்கொண்டிருக்கிறார். இவன் கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்ட்டு. இவனுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அந்த வழியாக போகிறதுனால இயேசு கிறிஸ்து தான் போகிறேன்னு அவன் பார்க்க முடியாது. அவன் காது மூலியமாக கேட்கறதுனால அவனுக்கு விசுவாசம் வருகிறது. அவனை கேட்குறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றான். பக்கத்தில் இருக்க ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அவரை அதட்டினார்கள், சும்மா இருந்தாங்க. ஆனால் அவன் சும்மா இருந்தானா? இல்லைங்க, இன்னும் அதிகமாக என்ன பண்ணுறான்? அவன் திகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்ற என்ன பண்ணுறான்? திருப்பியும் அவன் கத்துறான். அது இயேசுவின் காதில் விழுது. அவர் சொல்றாரு, அவனை என்னிடம் கூட்டிக் கொண்டு வந்தான். அவன் எப்படி வந்தான்? நேராக வரல. அவன் மேலே போட்டிருந்த வஸ்திரத்தை தூக்கி போட்டு வந்தான். ஏன்னா அவன் இயேசுவை பார்க்க போகிறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்க போகுது? சுகம் கிடைக்க போகுதுன்ற விசுவாசம். ஆனால் இங்கே இயேசு என்ன கேட்குறாரு? அவரை, நான் உனக்கு என்ன செய்ய என்கிறாய்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் கண்டிப்பாக கண்டுதான் கேட்கப்பா. பட் இந்த கேள்வி ஏன் கேட்குறான்? அவருடைய விசுவாசம் கேட்கிறான். அப்போ அவன் என்ன சொல்றான்? எனக்கு கண்ணு பார்வையாடிய வேண்டும் என்றாரு. அவர் கையை தொட்டு, உனக்கு பார்வை வந்தது, போனாரா? நீ போகலாம், உன் விசுவாசம் ரட்சித்தது. அப்போ உங்க விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். அவருக்கு எப்படி தெரியும் அவனுக்கு விசுவாசம் இருக்குன்ட்டு? ஏன்னா வரும்போது எப்படி வரா? அங்கேயே தூக்கி போட்டு வரான். அப்போ என்னை பார்க்க வரவனுக்கு கண்டிப்பா அவனுக்கு என்ன இருக்கு? நான் சுகம் தருவேன் என்ற விசுவாசம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபத்துல அந்த விசுவாசம் இருக்கா? ஒரு ஆப்ஷனல் பிரேயர். இது கொடுத்தா செய்வேன், இல்லைன்னா இல்லை. ஆனால் அவன் அப்படி வரல. முதல்ல கடவுள் வராத போதே அவனுக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சு? எனக்கு கண்ணு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வந்துச்சு. இயேசு கூப்பிட்டவனே நிச்சயமா எனக்கு என்ன கிடைக்கும்னு இருந்துச்சு. எனக்கு எப்படியோ பார்வை கிடைக்க போது தெரிஞ்சிச்சு. அவன் மேலே அங்கேயே தூக்கி போட்டான். ஒரு வேளை அவர் சுகம் கொடுத்துட்டு அப்புறம் தூக்கி போட்டுருந்தானா அது விசுவாசம் இல்லை. அவன் வரும்போது என்ன பண்ணுறான்? தூக்கி போட்டு தான் வரான். இந்த தேவன் நேரடியாக அவனுக்கு என்ன கொடுக்குறாரு? சுகத்தை கொடுக்குறான். இன்னைக்கு இந்த விசுவாசம் தாங்க நமக்கு இருக்கணும். நம்ம ஏதோ ஒரு வேகத்தில் வரோம், கடவுளை கேட்குறோம், கிடைக்கலையா? திருப்பி போயிடும். கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறது கிடைக்காது. ஆனால் தேவன் உங்களுக்கு அதுக்கு மேன்மையானதை தருவார். அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது காரியங்களை பார்க்கணும். தேவன் பிறரை கொண்டு உங்களுக்கு எப்படி உதவி செய்கிறார் என்பதை அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 1 நமக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இது யாரு? சவுல் பவுலாக மாறிய கதை. அவன் எங்க போறான்? தமஸ்கு போறான். ஒரு ஒளி வருகிறது. அவன் கண்கள் குருடாக்கப்படுகிறது. இப்போ அங்க இயேசு சொல்கிறார், அவன் யாருன்னு கேட்கிறான்? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. ஏன் என்ன துன்பப்படுத்த கேட்கிறாரு? உடனே அவன் என்ன கேட்கிறான்? நான் உங்களுக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்றான். உடனே அவன் கொடுக்குறான். அப்போ கடவுள் என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணிக்கிறது? பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு அறிவிக்கப்படும். ஏன் அவரே சொல்லியிருக்கலாம் இல்லப்பா? பக்கத்திலே இருக்காரு. அவன் கண்ணு தெரியலன்றான். நான் தான் இயேசு பேசுறேன்றாரு. இப்போ என்ன சொல்றாரு? நீ எங்க போனோம்? பட்டணத்துக்கு போ, அங்க உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவிக்கப்படும். இப்போ அடுத்தது எங்க போறாரு இயேசு? நேரா அனனியாவை பார்க்க போறாரு. அனனியா அப்படின்றாரு. அவன் என்ன சொல்றான்? ஏதோ கர்த்தர் அடியேன்னு சொல்றார். உடனே அவர் என்ன பண்றாரு? அவனுக்கு சொல்லுகிறார், இந்த மாதிரி எங்க போனோம்? நீ பட்டணத்தில் இருக்கிற நேர் தெரு என்னும் தெருவுக்கு போ. அங்க ஒரு வீட்டில் யார் இருக்கா? நர்ஸ்.
யார் இருக்காங்க? தர்ஷீஷின் ஊராகிய பவுல் அங்கே இருக்கிறான். நீ அவன்கிட்ட சவுல் இருக்கிறான், அவன்கிட்ட போய் என்ன பண்ணணும்? அவனுக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா அவனை ஜெபித்து கொண்டு இருக்கிறான். அவனை தரிசனம் கண்டான். அனனியா ஒருத்தன் வந்து எனக்கு என்ன பண்ண போகிறான்? சுகத்தை கொடுக்க போகிறான் என்பதை அவன் என்ன பண்ணுறான்? யோசிச்சு கொண்டு இருக்கிறான். வாசிக்குமா 11ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா அனனியாவுக்கு சவுல் யாருன்னு தெரியும். ஏன்னா அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அங்க எல்லாரையும் துன்பப்படுத்திட்டு இருக்கான். ஆனா சவுலுக்கு அனனியா யாருன்னு தெரியாது. தேவன் ஒரு தரிசனம் கொடுத்ததுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் உட்காந்து அங்க அவன் வரணும்ப்பா, எனக்கு அவன் தரிசனம் கொடுக்கணுன்றத ஆசீர்வாதத்தை, என்னுடைய விளைவினங்களை அவன் சுகமாக்கணுன்றதுக்காக அவன் என்ன பண்ணுறான்? ஜெபிச்சு கொண்டே இருக்கிறான். இதுதான் உங்களுக்கு பாஸ்டர்ஸை கொடுக்குறாங்க. உங்கள் பாஸ்டர் மூலியமாக, உங்கள் ஊழியக்காரர் மூலியமாக என்ன கிடைக்கும்? உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இப்போ 17ஆம் அதிகாரத்தில் எடுத்திங்கன்னா இப்போ யார் போகிறாங்க? ஆனால் அனனியா அதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட நிறைய ஆர்குமெண்ட் பண்ணுறான். அவன் பயங்கரமானவன். அவங்ககிட்ட போனால் எனக்கு உங்களுக்கு அவனை பற்றி தெரியும். ஆனால் அவன் சொல்கிற, நீ போ, உன்னை கொண்டு தான் அவனை என்ன பண்ண போகிறேன்? அவனுக்கு விடுதலை கொடுக்க போகிறேன். அப்போது 17ஆம் வசனத்தை யாராட்ட வாசிங்க. கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றார். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? அவன் யாருன்றத அவருக்கு சொல்றான். யார் என்ன அனுப்பிச்சான்றது? உன்னை வழியிலே தடுத்து நிறுத்தின இயேசு கிறிஸ்தானவர் என்னை உன்னிடம் உனக்கு சுகம் கிடைக்க அனுப்பிச்சிருக்கான்றாரு. உடனே அவன் என்ன பண்றான்? அவன் மேலே கை வச்சு ஜெபிக்கும் போது அவன் கண்ணிலேருந்து மீன் போல சிதல்கள் கீழே விழப்படுகிறது. அவன் கண்கள் திறக்கப்பட்டு அவன் ஞானஸ்தானம். இப்போ இது பிறரை கொண்டு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், ஒத்தாசைகள். ஏன் இயேசுவே கொடுத்துருக்கலாமே? அங்கே பேசின இயேசு அவனுக்கு அந்த வார்த்தையை உடனே சொல்லி அவன் கண்ணில் இருந்து எடுத்து போட்டு பண்ணியிருக்கலாம். அவன் 3 நாள் குருடனாக இருக்கிறான். அவன் அப்போ தான் இயேசுவை பார்க்குறான், பேசுகிறான். நம்மள இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? இப்போ கற்பூரத்தை கொடுத்தனா உடனே அற்புதம் நினைக்கிறோம். இல்லைங்க, கடவுள் அவர்களுக்கு எப்படி உதவி செய்யணுன்றது அவருக்கு தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த பிரதருக்கு நடந்த மாதிரி எனக்கு நடக்காது. உங்களை குறித்து ஒரு திட்டம், உங்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்பதை தேவன் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்ம அதை யோசிக்க மாட்டோம். நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் நமக்கு தேவன் உதவி செய்யணும் என்பதை நினைக்கிறோம். ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் எல்லாத்துக்குமே ஒரு காலங்கள், ஒரு நேரங்கள், ஒரு திட்டங்கள் வைத்திருப்பார். நம்ம அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஆனால் நிச்சயமா உங்களுக்கு ஒத்தாசை வராம போகாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர்கிட்டே போக மாட்டேன், வியாதி எப்படி சொல்லுமா? நிச்சயமா. ஆனால் அது உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான்றதை நம்ம யோசிக்கணும். ஏன்னா உங்க வியாதியோட தன்மை, அது எப்படிப்பட்ட வியாதி, அது யாரால சுகம் கொடுக்க முடியும் என்பது தேவனுக்கு தெரியும். அப்ப நான் விசுவாசமா இருக்கிறது தப்பா? நான் தப்புன்னு சொல்லலைங்க. நீங்க ஜெபத்துல தேவன் உங்களுக்கு வழிகளை அவர் வழி காட்டுவார். இங்க பாருங்க, அவனுக்கு அனனியா வந்து சுகம் கொடுக்கும்படி ஒரு தரிசனம் யார் கொடுத்தது? அவன் சொப்பன கண்டானா? தேவன் தான் அந்த தரிசனத்தை கொடுக்கிறான். அதை கொண்டு அவன் என்ன பண்றான்? ஜெபிச்சு கொண்டு இருக்கிறான். ஆனா இங்க என்ன பண்றாரு? அடுத்தது இயேசு கிறிஸ்து அனனியா கிட்ட போய் கன்வைன்ஸ் பண்றாரு. அது அவரே போய் நேரத்தை பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா இப்படிதான் சவுலுக்கு பார்வை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இங்கதான் நம்ம கொஞ்சம் தடுமாறணும். நமக்கு வர வேண்டிய ஒத்தாசைகளும் ஆசீர்வாதங்களையும் நம்ம என்ன பண்றோம்? எழுந்தணும். ஏன்னா நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கோம், ஆசீர்வாதம் இதுதான் இருக்கு. 3வது, நம்ம கையை கொண்டு என்ன பண்றாரு?
தேவன் ஆசீர்வாதங்களை தருகிறார். அதற்கு வேத ஆதாரமாக யோவான் நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் வசனம் 1லேருந்து 17 வரைக்கும் வாசிக்கலாம். இந்த கதையும் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். போதுங்க. இப்போ இவர்கள் ஒரு இடத்துக்கு கடந்து போறாங்க சீஷர்லாம். அங்கே ஒரு குருடன் இருந்து கொண்டு இருக்கிறான். இப்போ அந்த குருடனை பார்த்து என்ன கேட்குறாங்க இவங்க, இவன் குருடனாக இருப்பதற்கு இவன் செஞ்ச பாவமோ இல்லை இவர்கள் பெற்றோர் செய்த பாவமோன்றாரு. அது கேஸ் என்ன சொல்றாரு, இது இவன் செய்த பாவமும் இல்லை, இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தே இவன் இப்படி பிறந்திருக்கிறான்றாரு. அப்போ 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, அவன் போதுங்க. இப்போ என்ன பண்றாரு, இங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு சொல்லுங்கம்மா, நீ எங்க போக சொல்றாரு, அவர் உமிழ்ந்து சேற்றை உண்டாக்கி அவன் கண்ணில வைத்து அவனை போய் சீலோவாம் குளத்திலே நீ போய் கழுவுன்றாரு. அவன் போய் கழுவுகிறான். அவன் எப்படி வரான், பார்வை அடைந்தவனாய் திரும்பி பார்த்தான். இப்போ அவன் கையை கொண்டே அவனுக்கு புரியும். அவர் பாதி வேலையை முடிச்சிட்டாரு. அல்லேலூயா, அவர் பாதி வேலையை முடிச்சிட்டாரு. இப்போ மீதி வேலை யார் பண்ணணும், அவன் தான் பண்ணணும். ஒரு வேளை போய் சிவம் கழுவ மாட்டேன்ப்பா அப்படின்னு கடை தொடச்சிட்டு அவன் போயிருந்தானா இன்னைக்கு எப்படி இருந்திருப்பான், அவன் குருடராக தான் சுற்றி இருப்பான். இன்னைக்கு இந்த வேதத்தில் அவனுக்கு இங்கே தான் நம்ம நிறைய பேர் தடுமாறும். நம்ம எப்போவுமே என்ன நினைக்கிறோம், ஃபுல்லாக கடவுளே நமக்கு எல்லாமே செஞ்சிடணும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்தான் சொன்னார், தவிர நான் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் நீ வாழ மாட்டேன்னு சொல்லலை. அந்த ஆசீர்வாதம்ன்றது என்ன, உன்னை பலப்படுத்துகிறார். உன் கையின் பிரயாசங்களே உனக்கு தர அவர் பலப்படுத்துகிறார். அவர் உதவி செய்வார். உதவி செய்யாத தேவன் இல்லை. ஆனால் நம்ம சோம்பேறியா இருக்கக்கூடாதுல்ல, அம்மாவும் இல்லைங்களா. இவரை கையை வச்சு சுகம் கொடுத்துருக்கலாம். இதே மாதிரி இன்னொரு குருடன் தான் எங்கே பண்ணுறது, பெதெஸ்தா குளத்தில் இவரே கையை வச்சு எச்சியை முழுகி அவனுக்கு சுகத்தை கொடுக்குறாரு. அது வேற ஒரு கதை, இது வேற ஒரு கதை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது ரெண்டும் ஒரே கதை நினைப்பாங்க. அது பெதெஸ்தா, இது சீலோவாம் குளம். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது நீங்கள் மார்க் 8ஆம் அதிகாரத்தில் 22லேருந்து 25 வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வாசிக்கலாம். அவனை வெளியே கொண்டு போய் அவன் என்ன பண்ணுவார், துப்பி அவன் கண்களை சுகமாக்குவார். முதல்ல அவன் கண்ணு குருடாக இருக்கும், திருப்பி அவன் கண்ணில் கை வச்சுட்டு இருப்பார். இப்போ அவன் பார்வை அடைவான். அது டைரக்ட் பிளஸிங்ஸ். இது எப்படிப்பட்ட பிளஸிங்ஸ், உன் கையால் உனக்கு சுகத்தை கொடுக்கும். அவர் பாதி வேலையை முடிச்சிட்டாரு, மீதி வேலையை நம்ம செய்யும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு. இதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் நான். அது ஒரு மீனவ கிராமம். அங்கே ஒரு காதலன் காதலி கடற்கரையில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. காதலியோட அப்பா அதை பார்த்துடுறாரு, 2 பேரையும் கூப்பிடுறாரு. அந்த பிள்ளை ஒரு விசுவாசியான ஒரு பிள்ளை. அவங்க அப்பா சொல்கிறாரு அந்த காதலை பார்த்து, தம்பி நான் காதல் கல்யாணத்துக்கெலாம் நான் ஒன்றும் தடை செய்ய போகிறதில்ல, ஆனால் என் மகளை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு நீ என்ன பண்ணுற, உனக்கு என்ன வருமானம் கேட்குறாரு. அவன் சொல்கிறான், இல்லையா நான் பிஸ்னஸ் செய்யறதுக்காக யோசிச்சுருக்கேன். எனக்கு வர்த்தக பிஸ்னஸ், அதாவது இக்கரையிலேருந்து அங்கே போய் ஒரு பொருட்களை விற்று எக்ஸ்போர்ட் பண்ணணுன்றது என்னோடய ஆசையாக இருக்குது. அதுக்காக நான் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, சரிப்பா உனக்கு 6 மாதம் டைம். இந்த 6 மாதத்துக்குள்ளே நீ என்ன பண்ண, ஒரு நல்ல வருமானத்தோடு வந்தனா, ஒரு நல்ல நிலையான ஒரு வேலையோடு ஒரு வருமானத்தோடு வந்தனா நீ பிஸ்னஸ் பண்ணுற என்ன பண்ணுறியோ என் மகளை நான் என்ன பண்ணுவேன், உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாரு. சரின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், 3 மாதம் அந்த வியாபாரத்தை குறித்து, ஏன்னா அவனுக்கு அதில் தான் இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பல பேரை போய் பார்க்குறான், பல பேரை சந்திக்கிறான், பல ஆலோசனைகள் கேட்குறான். அதுக்கு தன்னை ஆயத்தம் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா அந்த தேசத்தில் என்ன போய் கொண்டு போய் விற்றா அவனுக்கு வருமானம் வரன்றது அவனுக்கு தெரியணும். ஸோ எல்லாத்தையும் அந்த 3 மாதம் கற்றுக்கிட்டு ஒரு படகை அவன் என்ன பண்ணுறான், வாடகைக்கு எடுக்கிறான். தன்னோட காதலிகிட்ட சொல்லிவிட்டு தன் பொருட்களை வாங்கி கொண்டு அந்த தேசத்துக்கு போய்விடுகிறான். இங்கே காதலி அவன் வருமானன்றதுக்காக ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுறான், ஜெபித்து காத்து கொண்டு இருக்கிறார்.
நாள் ஒன்று வருகிறது, அவன் வந்ததாக தன்னுடைய காதலிக்கு என்ன பண்ணுறாங்க சொல்லுகிறார்கள். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், வந்துட்டாரு, நம்மளை வந்து என்ன பண்ண போகிறாரு, வந்து பார்த்து நம்மளை கல்யாணம் பண்ண போகிறாரு, காத்துட்ருக்கான். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, அவன் வந்து என்ன பண்ணல, அவனுடைய காதலியை பார்க்கவும் இல்லை. அவங்க அப்பாக்கிட்ட வந்து அவன் என்ன பண்ணல, ஒன்றும் கேட்கல. இப்போ இவனுக்கு மனசோர்வு ஆயிடுச்சு. ஐயோ ஒரு வேளை நம்மளை என்ன பண்ணிட்டான், விட்டுட்டானோன்னு ஒரு பயம் வந்துடுச்சு. அவன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு, சரி நம்ம நேராக போய் பார்த்து கேட்டுருவோமே, விட்டுட்டான்னு சொன்னான்னா தேவனோட சித்தம் இருக்குன்னா நம்ம என்னன்னு பார்த்து அவர் கல்யாணம் பண்ணி என்ன சொன்னாங்க, அவன் நல்ல செழிப்பாக வந்திருக்கான்னு தான் சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அவன் நல்ல வருமானத்தோடு வந்திருக்கா, அப்போ ஏன் என்னை வந்து பார்க்கல அப்படின்ற அந்த கேள்வியோடைய இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜெபிச்சுட்டு அவரை போய் பார்க்கலான்னு போகிறான். காதலன் அவன் வீட்டில் ஒரு சோஃபா மேலே அப்படி சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார். இவளுக்கு ஏதோ ஒரு உள்ளே போனோடனே ஒரு ஐயோ, அப்போ அவன் யாரையோ திருமணம் பண்ணிட்டு வந்துட்டான்றது தான் அவனுடைய சிந்தனையாக இருக்கிறது. ஏன்னா உள்ளே வெங்காயம் கட் பண்ணுறாங்க, அந்த வெங்காயம் கட் பண்ணுற அந்த நறுமணம் வருது. அப்போ என்ன நினைப்பாங்க, யாரோ கல்யாணம் பண்ணிட்டு உள்ளே சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க தான் அவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இவன் சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். அப்போ இவன் பார்த்து கேட்குறா, என்னப்பா நீங்கள் ஊருக்கு போனீங்க, சம்பாதிச்சிட்டு வந்தோன்னே என்னை வந்து கல்யாணம் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு, என்னை வந்து நீங்கள் பார்க்கவே இல்லைன்றது காதலி யார்கிட்ட கேட்குறான், காதலங்கிட்ட கேட்குறான். அவன் இப்போ தான் அந்த கதையை சொல்லுகிறான். ஆமாம்மா, நான் உண்மைதான், நான் தேசத்துக்கு போனேன், நல்லா விற்றேன், நல்ல வருமானம் கொண்டு அங்கேருந்து என்ன பண்ணேன், சில பொருட்களை வாங்கி கொண்டு இங்கே வந்து விற்கலான்றதை நான் என்ன பண்ணேன், அங்கேருந்தும் சில பொருட்களை வாங்கி கொண்டு வந்தேன். வர வழியில் என்னுடைய படகு என்ன ஆகிடுச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சு, எங்களுக்கு வர வழி தெரியல. பக்கத்தில் இருந்த ஒரு தீவில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், போய் தங்கிட்டோம். அங்கேருந்து எங்கள் படகுகளை நாங்கள் சரி பண்ண எவ்வளோ முயற்சி செய்தோம், எங்களால் செய்ய முடியல. அப்போது அங்கே திடீர்னு என்ன பண்ணுச்சு, ஒரு பூதம் வந்தது. அந்த பூதம் என்ன சொல்லிச்சு, நான் இந்த படகை உனக்கு என்ன பண்ணுறேன், சரி பண்ணி தருகிறேன், ஆனால் நீ என்ன பண்ணோம், இங்கேருந்து என்ன பண்ணோம், என்னை கூப்பிட்டுட்டு உன்னோட வீட்டுக்கு போயிடணும். இனி நீ தான் எனக்கு என்ன முதலாளி, நீ டெய்லி என்ன பண்ண எனக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு வேளை எனக்கு நீ வேலை கொடுக்கலன்னா உன் தலை வெடிச்சுன்னா ஆயிடுவேன், நீ மறிச்சு போயிடுவேன். ஒரு வேளை நீ எனக்கு கொடுக்குற வேலையை என்னால் செய்ய முடியலன்னா என்ன பண்ணுவேன், உன்னை விட்டு நான் போயிடுவேன். இப்போ இவனுக்கு வேறு வழி கிடையாது, அதோட ஒத்தாசை வாங்க. ஏன்னா அவன் திருப்பி ஊருக்கு வரணும். அவன் கூட வந்தவங்களால என்ன பண்ண முடியல, படகை ரிப்பேர் பண்ண முடியல. சரின்னு ஒப்புக்கொள்கிறான். அது பூதம் வச்ச ஒரு 10 நிமிஷத்தில் என்ன பண்ணிடுச்சு, அந்த போட்டை சரி செஞ்சிச்சு. இப்போ அவன் என்ன பண்ணுறான், அதை கூட்டுட்டு இங்கே வந்துட்டான். அவன் எவ்வளோ வேலை கொடுத்தான், அது என்ன பண்ணுறது 10 நிமிஷத்துலேயே முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணால் அவன் வாங்கி அவன் சம்பாதிச்சு வந்த ஒவ்வொரு பணத்திலும் வெங்காயமாக மூட்டையாக வாங்கி கொடுத்துருக்கான். ஒவ்வொரு முறை அது வேலை பண்ண முடியும் போது என்ன பண்ணுறான், ஒரு மூட்டை வெங்காயத்தை கொடுத்து அதை அரை சொல்லியிருக்கிறான். இப்போ அதுதான் அதுக்குள்ளே பண்ணிகிட்ருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. இந்த சூழ்நிலை நான் வந்து உன்னை எப்படி கல்யாணம் பண்ண போகிறேன் எனக்கு தெரியல. எப்போ வேணால் எனக்கு என்ன நடக்கும், மரணம் நேரலாம். அதை 10 நிமிஷத்தில் முடிச்சிடுது. எவ்வளோ தான் நான் வேலை கொடுத்துட்டே இருக்க முடியும் அப்படின்றான். அவங்க பேசிட்டே இருக்கும்போது அது திருப்பி வருது. முதலாளியே என் வேலையை முடிச்சிட்டேன், இன்னும் வேறு எதாவது வேலை இருந்தால் கொடுங்கன்ட்டு திருப்பி என்ன பண்ணுறான், அதப்போ அங்கே வெங்காயம் மூட்டை இருக்குது, எடுத்துகிட்டு போய் திருப்பியும் அதை ஆரம்பிக்கிறான். அப்போ யோசிக்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நான் அவர்கிட்ட கேட்குறேன், நிச்சயமாக எனக்கு உதவி வரும்ன்ட்டு நேரம் என்ன பண்ணுறார், மீண்டும் ஆலயத்துக்கு போகிறார். அந்த கண்ணீரோடு ஜெபிக்கிறார். தேவன் அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார். ரொம்ப சந்தோஷமாகிட்டு அந்த ஆலோசனை கேட்கும்போது மறுநாள் காலையில் என்ன பண்ணுறார், எழுச்சி குளிச்சுட்டு தேவன் சொன்ன ஆலோசனைப்படி ஒரு கூடை எடுக்கிறார். அதுக்குள்ளே ஒரு நாய்க்குட்டி போட்டுட்டு வேறு எங்கே போகிறார், காதலன் வந்து வீட்டுக்கு போகிறார். அங்கே அதே மாதிரி காதலன் சோகமாக தான் உட்காந்துட்ருக்கான். இப்போ என்ன சொல்லுவாங்க, மன மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போகும்போது அவர் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். இப்போ காதலி ஏதோ ஒரு திட்டத்தோடு வந்திருக்கா அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறான், அவகிட்ட கேட்குறான், என்னம்மா ஏதாவது ஒரு விஷயமா இருக்கா அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணுறான், தேவன் எனக்கு சில ஆலோசனைகளை கொடுத்துருக்காரு, அது உங்கள் காதலை நான் சொல்கிறேன், அது என்ன பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறது, அதுவும் மகனை வெட்டி கொண்டு தான் இருக்குது. அது வேலை முடிச்சு வந்தோடனே நான் சொன்னபடி நீங்கள் சொல்லுங்கள், நமக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும், விடுதலை கிடைக்கும்ன்றாங்க. இவங்க பேசிக்கொண்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அதே மாதிரி அந்த பூதம் சொல்லிட்டு என் வேலையை முடிச்சிட்ட முதலாளி, வேறு எந்த வேலையை கொடுங்க அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிறான். அதுவும் அந்த ஓரத்தில் ஒரு கூடை வச்சுருக்கேன், அதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன், ஒரு நாய்க்குட்டி வச்சுருக்கேன். இப்போ உன்னோட வேலை என்னென்னா அந்த நாயோட வாழையை நீ நிறுத்தணும். நாயோட வாழை யாராவது நிறுத்த முடியுமா? அந்த பூதம் பண்ணி பார்த்துச்சான், கடைசியில் அதனால் பண்ண முடியல. இப்போது அது செஞ்ச உடன்படிக்கைப்படி என்ன பண்ணணும், அது
அவரை விட்டு போயிடும். அது போயிடுச்சு. அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கொண்டு சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துக்கிறாங்க. இது ஒரு சின்ன விஷயம்தான். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நாயோட வாழை நிமிர்த்த முடியும்ன்றத நமக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு யோசனை இருந்துதான். ஆனால் தேவன் அந்த ஆலோசனையை இப்போ நம்ம பார்க்கும்போது அங்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே பண்ண முடியாது. அவன் வெறுத்துட்டான் லைஃப். என்ன நான் சாக போகிறேன், வேண்டாம். அதுயா கேட்க ஒரு சின்ன கதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ள அநேக அர்த்தங்களும் ஆராயும். இங்கே தான் நம்ம நிறைய இடத்துல தரவுறோம். நம்ம பக்கத்துலேயே தான் நம்ம ஆசீர்வாதம் இருக்குது. அது தேவன் நமக்கு சொல்லிக்கொண்டே தான் இருப்பார். இதை நம்மளாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? என் தேவனே, அந்த பிசாசை நீ வல்லமையாக விரட்டுமாப்பா, இந்த பிசாசை விரட்ட நமக்கு வல்லமை இருக்குன்னா ஜெபிச்சிருக்கோமே தவிர தேவன் கொடுக்குற ஆலோசனையை நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், கேட்டுக்கோம். அதான் சொல்றேன், எனக்கு ஒத்தாசை வரும், மற்றவங்களுக்கு நேராக என் கண்களில் இருக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஏன்னா அவன் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறான். அதனால தான் சங்கீதக்காரன் எழுதுறான். இந்த அனுபவம் நமக்கும் வரணுங்க. நம்ம பெருசாக தான் பார்ப்போம். அப்படியே மேலே இருந்து பணம் கொட்டுதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு பணம் வருதான், இங்கே தான் இருக்கும், பக்கத்துலேயே தான் இருக்கும். நம்ம பார்க்குற நோக்கங்கள் அதை தான் கடவுள்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அந்த திசையை உனக்கு காட்டும், அந்த வழிகளை உனக்கு காட்டுவோம். ஆமென். ஸோ நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், தேவன் உங்களோட 3 காரியங்கள் மூலமாக எப்படியாவது ஒரு வகையில் என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஒத்தாசை வரும், உங்கள் வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் இன்னும் உங்களுக்கு என்ன பண்ணுவார், இந்த சங்கீதம் 30 சொன்னது போல உங்களை மென்மேலும் ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும் போது ஏன் சித்தத்தின்படி நடக்கணும்னு நினைக்காதீங்க. அப்போ நீங்கள் என்னை குறித்து என்ன பண்ண போறீங்க, இந்த காரியத்துக்கு நீங்கள் எப்படி சால்வ் கொடுக்க போறீங்க, எந்த பிரச்சனையை மாற்ற போறீங்க. இப்போ இந்த கதையில் பாருங்க, நம்ம ஒன்றுமே யோசிக்க முடியாது. அவன் வாழ்க்கை வெறுத்துட்டான், இனி எனக்கு வாழ்க்கையில் நினைக்கிறான். ஆனால் தேவன் கொடுக்குற ஒரு சின்ன ஆலோசனை அவன் வாழ்க்கையை மாற்றிச்சு. ஆமென். இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையை மாற்றப்படும். அதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வரணும். ஒன்று உங்கள் ஊழியக்காரர் மூலியமாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அந்த அனனியா மூலியமாக தானே அவனுக்கு சுகம் கிடைச்சிது, கண் பார்வை கிடைச்சிது. அதுக்கப்புறம் வல்லமையான ஊழியக்காரனானா. ஆனால் அன்னைக்கு அவனுக்கு யார் மூலியமாக இது கிடைச்சிது, அனனியா மூலியமாக தான் சுகம் கிடைக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அவரே அதை ஒப்பு கொடுக்குறாருங்க. இயேசு கிறிஸ்து அங்கே பேசுகிற அவருக்கு கையை வச்சு அவன்கிட்ட அந்த வார்த்தைகளை சொல்லி அனுப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இல்லை, அவர் ஊழியக்காரை கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். முதல்ல விசுவாசத்தை கொண்டு உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது அவருடைய திட்டம். இங்கே கடன் அடைக்கிறப்பா ஜெபம் பண்ணுறது, அங்கே போய் லோன் வாங்குறது. இந்த லோன் அடைக்கிறதுக்கு இன்னொரு லோன் வாங்குறீங்கன்னா அதுவும் கடன் தானே. அப்போதான் பிசாசு வருவான். உங்களுக்கு இங்கே 10% இன்ட்ரெஸ்ட்ல சார், நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்து கட்டலாம் சார் அப்படின்னு கொடுப்பான். அப்பா கடவுள் ஏனுங்க இந்த கடன் அடைக்கிறீங்க, இன்னொரு கடன் வாங்க சொல்லுவார். பொறுமையாக செய்கிறது. இது யார் செய்கிறது? நம்மளா போய் மாட்டிக்கிறது. இங்கே ஜெபம் பண்ணிட்டு போனோன்னே உங்களுக்கு கால் வரும், 10% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் தரேன் சார், நீங்கள் இப்போ கட்ட வேணாம் சார், 3 மாதம் கழிச்சு கட்டுங்க சார். ஆமாம், 3 மாதம் இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். அதுக்கு இவனே பெட்டர்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆலோசனை சொல்லு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க கடலில் மாட்டிட்டு இருக்கீங்க. இதுதான் தேவனுடைய சித்தம் வேணும். அவர் திட்டத்து கட்டாயமாக உங்களுக்கு ஒத்தாசை வரும். அந்த ஒத்தாசை வரும் வரை பொறுமையாக நீங்கள் காத்துக்கொண்டிருங்க. உங்கள் கடைக்காரன் வந்து நிற்கிறானா, ஜெபம் பண்ணுங்க, அவன் உங்ககிட்ட வந்து சமாதானமாக பேசுவான். உங்களுக்கு நாட்கள் கொடுப்பான். அந்த நாட்களுக்குள்ளே உங்கள் கடனை நீங்கள் என்ன பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பிஸ்னஸ்க்காக என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நிறைய நகை வாங்கி அது ஒரு ஷிப்மெண்ட்டுக்காக நான் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 lakhs கிட்ட வச்சுட்டேன். திடீர்னு அவங்க வந்து கேட்குறாங்க, நாளைக்கு எனக்கு அந்த நகை வேணுன்றது. எனக்கு என்ன பண்ணணுமே எனக்கு புரியல. ஏன்னா அவங்க கேட்குறது கரெக்ட். ஏன்னா அவங்களோட தேவைக்காக நான் அது அவங்க யோசிக்கல. நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் கொடுக்குறதா 3 மாதத்துக்குள்ளே 1 மாதத்துக்கு முன்னாடி கொடுங்க, நான் உங்களுக்கு எப்படியா தரேன் அப்படின்ட்டு. எனக்கு பணம் வரும். ஆனால் அது எப்படி வரும்னா கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு தான் வரும். இப்போ நாளைக்கு கேட்குறாங்க, நான் எப்படி கொடுக்குறேன்? எனக்கு ஒன்றுமே புரியல. என் ஒய்ஃப் வந்து சொன்னாப்பா, இந்த மாதிரி கேட்குறாங்க, நான் என்ன பண்ணேன்? ஜஸ்ட் ப்ரே. நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியலப்பா. அப்போ கடவுள் ஒரே வார்த்தை, நீ ஒரே ஒரு நாள் டைம் கேளு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் அவங்களுக்கு. ஆனால் எப்படி வரேன் எனக்கு தெரியாது. கடவுள் சொன்னார், நான் அவங்கள்ட்ட சொல்லியாச்சு, வெயிட்டிங்.
நம்பிங்களோ நம்ப மாட்டீங்களோ, 2 வாரம் அப்புறம் கொடுக்க வேண்டிய பணத்தை அவர் மறுநாளே எனக்கு ஆமாம். ₹1 ₹2 இல்லைங்க, 20 லட்சம் ரூபாய் எனக்கு வர வேண்டிய பணம் தான். ஆனால் அவர் 2 வாரம் கழிச்சு அவர் கணக்குப்படி 2 வாரம் கழிச்சு அவர் கொடுக்கணும். ஆனால் கடவுள் இங்கே என்ன சொல்கிறார், எனக்கு நீ 2 வாரம் டைம் கேட்டு சொல்லலை, ஒரே நாள் டைம் கேளு. ஏன்னா ஒரு நாள் இருக்குன்னா செக்கு போட்டு அடுத்த நாள் என் அக்கௌண்ட்டுக்கு வரமாது. இப்போ அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதான் அந்த நாளே வந்துடும். அந்த ஒரு நாள் தேவன் ஆமென். அல்லேலூயா. இதுதாங்க அற்புதம். நீங்கள் பயப்படாதீங்க. கழுத்தை நெருக்கிற மாதிரி தான் சூழ்நிலைகள் வரும். கொஞ்சம் அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக தேவன் சன்னிதானத்தில் உட்காந்துருங்க. தாவீதுக்கு அப்படி தானே வந்துச்சு. அவன் மனைவி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க, அவன் ஓடலை பின்னாடி. பாலஸ்தீன் பின்னாடி ஓடலை, பிலிஸ்தருக்கு பின்னாடி. அவன் அமைதியாக தான் இருந்தான். நேராக தேவனிடம் போய் அவன் ஜெபிக்கிறான். நம்மளாம் என்ன பண்ணுவோம், அவனை கூப்பிடலாமா இவனை கூப்பிடலாமா, அந்த போலீஸை போய் பார்க்கலாம், இந்த ஸ்டேஷன் போகலாமா தான் முதல்ல விசிப்போம். அவன் எதுவுமே பண்ணலை. இதில் அவனை வேறு வந்து என்ன பண்ணுறாங்க, உன்னால தான்டா என் குடும்பம் போச்சு, உன்னால தானே என் பொண்டாட்டி போச்சுன்றது பிறரை வந்து அவன் என்ன பண்ணுறாங்க, பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவன் தடுமாறினானா? அதான் இது வரைக்கும் தாவீது புகழாக பேசப்படுகிறான். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க, தாவீது குமாரனே. ஏன்னா அவனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம், நிதான பொறுமை. நான் போனேன்னா அது தப்பாக நடக்கும், தேவனோட ஆலோசனைப்படி போனேன்னா என்ன நடக்கும், நிச்சயமாக எனக்கு பலன் கிடைக்கும், ஒத்தாசை வரும், நான் விடுதலை ஆக்கி கொண்டு வருவேன். அதே மாதிரி போனானா விடுதலை ஆக்கி கொண்டு வந்தானா, வரலையா? வந்தான். ஸோ இதில் நம்பிக்கையாக இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்தாசை வரும். தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆனால் அது எப்படிப்பட்ட ஒத்தாசை, யாரிடம் இருந்து எப்படி வரணும் உங்களுக்கு தெரியாது. தேவனிடம் வரலாம், உங்கள் ஊழியக்காரர்கிட்ட வரலாம், இல்லை உங்கள் நண்பர்கிட்ட வரலாம், இல்லை உங்கள் கையாலே அது நடக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என் கையால் தான் நடந்துச்சு. எனக்கு வர வேண்டிய பணத்தை ஒரு 2 வாரம் கழிச்சு வர வேண்டிய பணத்தை அன்றைக்கே கொடுத்துட்டாரு. இப்போ அவர் என்ன பண்ணிருக்கேன், நாங்கள் நான் அவர்கிட்ட கூட நான் பேசலை, அவர்கிட்ட நான் கேட்க முடியாது. அவர் சொல்லிட்டார் 2 வாரம் கழிச்சு தரேன்ட்டு. அவர்கிட்ட போய் எப்படி நாளைக்கு கொடுங்கன்னு கேட்க முடியும்? நானும் கேட்கல. திடீர்னு சார் அவர் ஃபோன் பண்ணி, சார் அந்த செக்கை போட்டுருங்க சார், எனக்கு அக்கௌண்ட் வந்துச்சு. உண்மையாக கலங்குச்சு. என்னை தேவன் அசிங்கப்படுத்தார். அல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளையில் எனக்கு தெரியல எவ்வளோ பேருக்கு என்ன பிரச்சனைன்றது. ஏன்னா இது நான் வந்து ஒரே நாளில் இந்த மெசேஜ் எல்லாம் கிட்டத்தட்ட 2 வாரமாக நான் கேட்டுட்ருக்கேன். அப்போ நான் என்ன மெசேஜ் கொடுக்குறேன் எனக்கு தெரியல அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை காலையில் இந்த வார்த்தைகள் எனக்கு வந்து அதனால் நீங்கள் எந்த விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க, ஜெபத்தில் வைங்க. தேவன் உங்கள் விசுவாசத்தின் படியே உங்களுக்கு எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, தேவனே ஏசப்பா, இந்த நாளில் தகப்பனே நீர் இவர்களுக்கு எப்படியெல்லாம் ஒத்தாசை செய்வீர், எந்த வழிகளில் நான் செய்வேன் என்பதை நீர் அவர்களுக்கு உங்களுடைய வார்த்தை மூலியமாக போதித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மைதான் தகப்பனே, எனக்கு அநேக சாட்சிகள் எங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா அது நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த ஒத்தாசைகள் தான் தகப்பனே. அதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்வு நாள் முழுவதும் உங்கள் ஒத்தாசையிலனா எங்களால் வாழ முடியாது சொல்லப்பா. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் உங்கள் சன்னிதானத்தில் தேவனே எங்களுக்கு உதவி செய்யும் என்ற வார்த்தைகளோடு நாங்கள் காத்துக்கொண்டு நீர் எங்களுக்கு தர ஒத்தாசையோட எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மனமகிழ்ச்சியோட சமாதானத்தோடு நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் இவர்களோடு இருங்க, இந்த வாரம் முழுவதும் இவர்களோடு இருங்க. இவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஊழியக்காரர் சதீஷ் பிரதரையும் அவர் குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. இவர்களுக்காக நீர் கொடுத்திருக்கிற ஒரு புது பலனாகி ஒரு ஊழியக்காரர் அவர் ஒரு நாளும் சோரமாகி போகாதபடி இவர்களுக்கு எல்லாம் பலமாக இருந்து இவருக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்து இந்த மக்களை அவர் இன்னும் பலப்படுத்த நீங்கள் எடுத்தாங்க. இந்த ஆலயத்தை நீர் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக மக்களை நீர் இங்கே வந்து கொண்டு சேர்க்க போகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இங்கே நீர் கொடுக்க போகிற ரட்சிப்புக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இதை நீரே பொறுப்பெடுத்துக் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பேராக ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பெரும் அன்பு இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வல்ல நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.